ஹலோ மக்களே, ஜூலை 1 மேகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் சலங்கேலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம ஆகாஷ் கிட்ட நம்ம பூமி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆகாஷ்க்கும் நம்ம பூமியை சுத்தமா பிடிக்கல. நம்ம ஆகாஷ் என்ன நினைக்கிறாரு, பணத்துக்காக இவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க, தன்னோட எதிரிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஆளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு உன்னை நேத்தே என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஆரம்பத்துல செம கோவமா இருக்காரு. நான் நேத்தே சொன்னேன்ல, உன்னால எனக்கு எப்ப பார்த்தாலும் லாஸ் தான் நடக்குது, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, டு யூ ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி நம்ம பூமி மனசை கஷ்டப்படுத்துறாரு. உனக்கு யோசிக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஆகாஷ். பூமி சும்மா இருக்காம, என்ன மாமா சென்ஸ் இருக்கான்லாம் பேசுறீங்க, கொஞ்சமாச்சு ஹார்ட்ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு பொண்ணு திடீர்னு நீங்க ஒரு பையனை பார்த்து நீங்க தான் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்களா? அப்படி எங்கேயாவது நடக்குமா? நான் ஆதாரத்தை கூட உங்ககிட்ட காட்டிட்டேனே, உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் இப்படியெல்லாம் நம்ம ஆகாஷ் பேசுனதுக்கு பதில் கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ வாட்டி தான் உனக்கு சொல்றது, இந்த எவ்வளோ நாளைக்கு தான் நீங்க இந்த ஆகாஷ் வேஷத்தை போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பூமி கேக்குறாங்க அந்த ஆகாஷ் கிட்ட. ஏய், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நான் நடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆகாஷ், ஓகேவா? நான் ஆகாஷ், நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ககன்னும் கிடையாது, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, நான் ஆகாஷ், இந்த உண்மையை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷும் சளைக்காம இவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படின்னு பழைய பல்லவிய பாடிட்டு இருக்கிறாரு, நான் ஆகாஷ், நான் ககன் கிடையாதுன்னு. பூமி சும்மா விடுவாங்களா என்ன? இங்கதான் யாருமே இல்லையே மாமா, இப்பயாச்சும் என்ன நீங்க ஆசையா பூமின்னு ஒரு வாட்டி கூப்பிடுங்களேன், இங்க யாரு உங்களை பார்க்க போறா? நீங்க என்ன ஆசையா கூப்பிட்டா இங்க யார் பார்க்க போறா? உங்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் இன்னும், நான் இன்னும் ஆகாஷ் நான் சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த ஆகாஷ் கேட்டுட்டு இருக்காரு. பூமிக்கு செம்மையா கோவம் வருது. பாருங்க மாமா, இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னோட முடிவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன நீ பண்ணிட போற, உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷும் சளைக்காம பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப மட்டும் நீங்க என்கிட்ட ஒழுங்கா பேசல, நீங்க என்ன பூமின்னு கூப்பிடல அப்படின்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன், இங்க மேல இருந்து கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஆகாஷோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இங்க இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பூமி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆகாஷோ, குதிக்கிறதுனா குதி, அது உன் இஷ்டம், நான் இதுலயும் நான் தலையிட போறதில்ல, நான் போகிறேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ வந்ததுல இருந்தே என் வாழ்க்கையே நாசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பூமியை பார்த்து திட்டிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ். இது வெறும் பிளாக்மெயில்னு ஆகாஷ் நினைச்சிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம பூமியும் தன்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக நிஜமாவே மேல இருந்து குதிச்சுட்டாங்க. உடனே திடீர்னு பார்த்தா நம்ம ஆகாஷ்க்கு ஏதோ சத்தம் கேக்குது. பூமி உண்மையில குதிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆகாஷுக்கு பெரிய அதிர்ச்சி. உண்மையாவே அவன் மேல இருந்து கீழே குதிச்சுட்டா. ஐயோ, இவ என்ன உண்மையா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா, இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் போலீஸ் என்னெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம ஆகாஷம் பயந்துட்டு பதறிட்டு கீழே ஓடி கீழே கிடக்கிற பூமியை பார்த்து ஓடி வரான். ஏய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை தூக்குறாரு அவங்க. ஆனா இவங்க தன்னோட கண்ணை திறக்காம நடிக்கிறாங்க. நம்ம பூமி உண்மையாவே நடிக்கிறாங்களா இல்ல உண்மையில அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியல. ஆகாஷுக்கோ பயம் அள்ள விட்டுருச்சு. ஏய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாட்டி பாரு, நீ குதிக்கிறேன்னு பிளாக்மெயில் பண்றேன்னு நினைச்சா நீ இன்னும் நிஜமாவே குதிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி மயக்கமா இருக்கிற பூமி கிட்ட இவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே இங்க நம்ம ககன் வீட்டுல பார்த்தா தாராவோட ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி, தாரா தான், நான் தான் இந்த வீட்டோட சொத்து மொத்தமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ககனோட ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா பூமி ககன் கல்யாண போட்டோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படி கோவம் வருது. பூமியை கொல்லணுங்கிற அளவுக்கு அவ்வளவு வெறுப்பாகுது. உடனே அந்த போட்டோவை அடிச்சு நொறுக்கி உடைச்சு போட்டுடுறாங்க. ககன் போட்டோவை மட்டும் தனியா அதுல இருந்து கிழிச்சு எடுத்து அதை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க. அப்புறம் துரு அங்க வராரு. துரு என்ன தாரா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த ரூம்ல இனிமேல் ககன் கூட என் போட்டோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட லட்சியமே, இனிமேல் இந்த ககன் வாழ்ந்த வீட்டுலதான் நான் வாழ போறேன், இந்த ரூம் இனிமேல் என்னுடைய ரூம்,
இனிமேல் நான் ககனை நினைச்சுக்கிட்டே என் காலை ஃபுல்லா நான் இந்த ரூம்ல வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி துரு கிட்ட தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல சாரதா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நானா என்ன உதவி செய்யணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர், என் பையனுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை. என் பையனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. அவன் பெத்த தாயே பார்த்து யாருன்னு கேட்கலாம், கட்டின பொண்டாட்டியும் அவனுக்கு ஞாபகமே இல்லை. அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அதே சமயம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா நம்ம ஆகாஷ் வந்து பூமியை வந்து தூக்கிட்டு ஹலோ டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்ல போட்டுட்டு டாக்டர் இவ மேல இருந்து குதிச்சுட்டா, சீக்கிரம் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறான். ஆனா பூமி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா இது எல்லாமே பார்த்தா நம்ம சாரதா பூமியோட பிளான். அதாவது இவரு ககன் தான் அவரோட உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக இவங்க மேல இருந்து குதிச்ச மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு கண்ணை கட்டி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. கஞ்சாடையில நம்ம சாரதாவும் பூமியும் பேசிட்டு இருக்கிறாங்க. டாக்டர், இவ மேல இருந்து குதிச்சுட்டாளா, ஐயோ இதெல்லாம் வந்து கொலை கேஸ், இது சூசைடு கேஸ், இதுக்கெல்லாம் முதல்ல போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நான் வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க. உடனே ஆகாஷும் ஐயோ இல்ல டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, இவ வேணும்லாம் குதிக்கல, ஜஸ்ட் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அப்ப கால் தவறி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எப்படியாவது இப்ப ட்ரீட்மெண்ட் நடக்கணுங்கிறதுக்காக இவரும் கால் தவறி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாரு. டாக்டர் திடீர்னு ஆகாஷ் கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சாரதா தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல இவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம ஆகாஷ் கிட்ட நம்ம பூமியை அந்த டாக்டர் வந்து செக் பண்றதை விட்டுட்டு ஆகாஷ் கிட்ட போயிட்டு ஆக்கா உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, நான் என் பேர் எதுக்கு இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆகாஷ் இல்ல, உங்களுக்கு பழைய ஞாபகம் மறந்துருச்சு அப்படின்னு மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கிறாரு அந்த டாக்டர். ஆகாஷ்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. எனக்கு பழைய ஞாபகம் இல்லையா, யார் சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிட்டு இருக்கா, தேவையில்லாம நான் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு செம்மையா கோவம் வருது. இத ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா. உடனே அந்த டாக்டரோ வந்து ஆகாஷ் கத்துறத பார்த்து பயந்துட்டு ஐயோ சார், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, அந்த லேடி தான் உங்களை பத்தி இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாரதாவை கை காமிச்சு விட்டுறாரு அந்த டாக்டர். அப்புறம் என்ன, ஆகாஷ் சாரதா கிட்ட போய் இதுதான் உங்க பிளானா, ஓ நீங்க 2 பேரும் சேர்ந்தது இந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டு இருப்பீங்களா, நான் கூட அவளுக்கு ஏதோ ஆல்சோன்னு பதறிட்டு இருந்தா, ஆனா உங்களுக்கு சுத்தமா புத்தியே இல்லைல்ல, உங்களுக்கு சுத்தமா அறிவே கிடையாதுல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட ஒட்டுமொத்த கோவத்தையும் ஆங்காரத்தையும் கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஆகாஷ். பூமி எழுந்து வந்து இதுவும் உங்க பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்ன இப்படி நீ நடிச்சா நான் உன்னை நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து திட்டிட்டு இருக்கிறாரு ஆகாஷ். நான் ககன் கிடையாது, புரிஞ்சுதா, என் பேரு ஆகாஷ், நான் வெறும் ஆகாஷ் மட்டும்தான், நான் நீங்க நினைக்கிற மாதிரி ககன்னு கிடையாது, எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியவும் தெரியாது, நீங்களா சும்மா ககன்னு வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ காட்டினா நான் உங்களை நம்பணுமா, இது எல்லாமே நீங்க பணத்துக்காக தான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட இந்த மாதிரி பொய்யா நடிச்சு அவங்க கிட்ட காசு பறிக்கிறது அந்த கும்பல் தானே நீங்க, உங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு போய் நான் இறக்கப்பட்டு இதெல்லாம் பண்ண பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காசுக்காக தானே என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க 2-3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து அவங்க 2 பேர் முகத்திலையும் எரிஞ்சிட்டு, இதுக்கப்புறமும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாரு நம்ம ஆகாஷ். அடுத்த சீன்ல அபூர்வா இங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்பவே களைப்பா இருக்காங்க. அவங்களும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சே, இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு என் தலையிருந்தா ஐயோ எல்லாம் இந்த பூமியால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பூமியை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதே இடத்துல மீரா வந்து அவங்க கிட்ட ஐயோ அண்ணி, நீங்க எப்படி மகாராணியா இந்த வீட்டுல இருந்தீங்க, ஆனா இப்ப இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்றது உடனே நம்ம அபூர்வா ஒரே அரைஞ்சிட்டு சீன் போடுறா. யாருக்கிட்ட வந்து நீ பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஒரே அரைஞ்சிடுறாங்க. இப்ப வந்து சரச்சந்திரன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பூமிக்கு வந்து இப்படியே பூமி வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது, பூமிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணியே ஆகணும், பூமி வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா அப்போ அவ ககனை மறக்கவே மாட்டான், காலம் ஃபுல்லா இப்படியே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு பூமிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா வந்து நினைக்கிறாங்க. ஆனா பூமி இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான்னு தெரிஞ்சோ நான் கண்டிப்பா அவளுக்கு கட்டாய கல்யாணமாவது நான் பண்ணி வைப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு சரச்சித்ரா ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாரு. கடைசியில பூமி வந்து சாரதா கிட்ட வந்து அழுதுகிட்டே, அத்தை அங்க இருக்கிறது கண்டிப்பா நம்ம ககன் மாமா கிடையாது. ஏன்னா ககன் மாமா வந்து பெண்களை மதிப்பாங்க. அவங்க வேற எந்த பொண்ணுகிட்டயாவது நீங்க பேசி இதுவரை பாத்திருக்கீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நான் இந்த ஆகாஷ பத்தி முழு விவரமும் எடுத்துட்டேன். இவன் வந்து ஒரு பெரிய ஸ்டார். பொண்ணுங்களோட பேசுறது, ஃபிளர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கூட சிரிச்சு பேசி ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இவன் பண்ணுவான் அத்தை. இவன் வந்துட்டு இவன் கிட்ட எல்லா பொண்ணுங்களும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறது எல்லாமே நான் போன்லயும் செக் பண்ணிட்டேன். இவன் ஒண்ணு இப்பெல்லாம் இல்லை, இவன் ரொம்ப வருஷமாவே இவன் ஸ்டாரா தான் இருக்கான். இவன் பெரிய கிட்டார் வாசிக்கிறவன். இவன் நம்ம ககன் கிடையாது அத்தை. இப்பயாச்சும் நீங்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இவன் நம்ம ககன் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டோன்னா நம்ம சாரதா திரும்பியும் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. ஐயோ அத்தை உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பூமி வந்து பதறிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடைசியில டாக்டர் வந்து சாரதா கண்டிப்பா பிழைக்கணும், அவங்க உயிர் ஆபத்தான நிலையில இருக்கு, கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த பையன் வந்து அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் அவங்க திரும்ப பழைய நிலைக்கு வருவாங்க, இல்லைன்னா இவங்க அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன ஆகும்னு என்னால சொல்லவே முடியாது, இன்னும் கோமாக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு, இல்ல உயிரோட கூட இருக்க மாட்டாங்க. நீங்க இப்ப இவங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்களுக்கு முக்கியம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க யார சொல்றாங்களோ நீங்க அவங்கள தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து திரும்பியும் பூமிக்கு இந்த மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க இவ்வளோ பிளான் பண்ணி எல்லாமே வீணா போச்சு. அது கண்டிப்பா அது அவங்களோட ககன் இல்ல, அது வந்து ஆகாஷ்ங்கிறது வேற ஒருத்தர், ககனுங்கிறது வேற ஒருத்தர் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல், சலங்கலி சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலையும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.